नमः शिवायेति शिवं प्रपद्ये शिवप्रसीदेति शिवं प्रपद्ये शिवात् परं नेति शिवं प्रपद्ये शिवोऽहमस्मीति शिवं प्रपद्ये ஈட்டல் விண்ணப்பம் 27வது பாடல். கொழுமணியேர் நகையார் கொங்கை குன்றிடைச் சென்று குன்றி விழும் அடியேனை விடுதி கண்டாய். மெய் முழுவதும் கம்பித்து அழும் அடியாரிடை ஆர்த்து வைத்து ஆட்கொண்டு அருளி என்னை கழுமணியே இன்னும் காட்டு கண்டாய் நின் புலன்கழலே. என்ற பாடல்ல இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கைங்கிறது ரொம்ப ஆபத்து நிறைந்ததா இருக்கு. அதுல இருக்கக்கூடிய அந்த ஜீவனானது ரொம்ப பயந்து கொண்டு அந்த பிரபஞ்ச வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுதான் அடிக்கருத்தாக இந்த போன பாடல்ல பார்த்தோம். அதுக்கு உவமை அவர் இந்த நீர் வற்றிய பிறகு மீன் எப்படி மூச்சு விட முடியாம திணறதோ அது மாதிரி நான் திணறிக் கொண்டிருக்கிறேன் அப்பா, நீ என்னை காப்பாற்ற வேண்டும், விட்டுடாதே என்ன நீ அப்படின்னு பகவானுடைய இந்த தோற்றத்தை மிக அழகாக வர்ணித்து ஒரு பாடலை நமக்கு கொடுத்தார். இப்ப என்னன்னா இந்த பாடல்ல இதனுடைய கருத்து முக்கியமானது என்ன அப்படின்னா, இப்படி பயப்படுற இல்லையா, இந்த பயத்துக்கு இங்கேயே தானே மருந்து வேணும். இங்க இருக்கிற பயத்துக்கு இங்கேயே தான் எனக்கு மருந்து இருக்கணும் அப்படிங்கிற ஒரு லாஜிக் பிரகாரம் எது மருந்து அப்படிங்கறத இந்த இடத்துல பகவானுக்கு தான் இதுதான் எனக்கு மருந்து, இதை நீ எனக்கு கொடு அப்படின்னு கேக்குறார். அது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் தன்னுடைய பிரச்சனை என்னங்கிறதுல ஆரம்பிக்கிறார். கொழுமணி ஏர் நகையார் கொங்கை குன்றிடை நல்ல அழகா இருக்கக்கூடிய, வாலிப்பாக இருக்கக்கூடிய, நல்ல அழகான பற்களை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பெண்ணின் வர்ணனை தான், அது வேற ஒண்ணும் கிடையாது. அப்படி ஒரு பார்க்கறதுக்கு வசீகரமாக இருக்கக்கூடிய ஒரு பெண் இருக்காளே, அவளுக்கிட்ட நான் சென்று குன்றி விழுகிறேன். நான் நிமிர்ந்தா நிக்கிறேன், நிமிர்ந்து நிக்கிறது இல்லை. அறிவுபூர்வமாக ஒரு பெண்ணை அணுகும் பொழுது ஒருத்தனால நிமிர்ந்து நிற்க முடியும். தேகத்தின் பூர்வமாக ஒரு பெண்ணை அணுகினான் அப்படின்னு சொன்னா அவன் அந்த இச்சா சுகத்துக்கு ஆட்பட்டு அவன் அந்த இடத்துல ரொம்ப தழைஞ்சு போயிடும். ரொம்ப அவனுடைய தன்மானம் போயிடும். அந்த தன்மானம் போய் அதுதான் குன்றுவது. என்னுடைய தன்மானம் எல்லாம் போய் வெறும் அல்ப சுகத்துக்காக நான் ஒரு பெண்ணிடம் போய் நான் மண்டியிட்டு அந்த அல்ப சுகத்தை பெற்று வருகிறேன். அந்த அந்த சுகமே, அதுக்கு பேரே அல்ப சுகம். அது எவ்வளவு அல்பத்தனமா நேரமா இருக்கிறதோ அவ்வளவுதான் இருக்கு. அப்படி இருக்கேன் நானு. குன்றி விழும் அடியேனை, இது என்னோட நேச்சரா இருக்கு. நான் இந்த பிரபஞ்ச வாழ்க்கை இது நம்ம ஒரு பெண்ணை அவர் சொல்லியிருக்கார், நம்ம எல்லாத்துக்குமே போட்டு பார்த்துக்கலாம். ஒரு நகை வாங்க போனோம்னா கூட நம்ம மனசுக்கு இதெல்லாம் தோணணும். இந்த நகை இப்ப என்னத்த சுகத்தை கொடுத்துட போறது? ஒரு நிமிஷம் போட்டுண்டா யாராவது என்ன ரொம்ப நன்னா இருக்கேன்னு சொன்னா அதுல ஒரு பெருமையா என்ன? அது என்ன ஒரு மெட்டல், அவ்வளவுதான். அது இல்ல அப்படின்னாலும் இருக்கு அப்படின்னாலும் ஒண்ணுதான். அப்படிங்கிற மைண்ட் நமக்கு வர வரைக்கும் நமக்கு என்ன ஆகும்னா நகைக்கடை அட்ராக்ட் பண்ணிட்டே தான் இருக்கும், ஜவுளி கடை அட்ராக்ட் பண்ணிட்டே தான் இருக்கும். அது மாதிரி நம்மளுக்கு இந்த இந்த சுகங்கள் எதுவா இருந்தாலும், இதை நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒண்ணு ரெண்டு சொல்றேன். இதை ஹோம்ஒர்க்கா எவ்வளவு வேணா சுகம் போட்டு பாத்துக்கலாம். அவங்களுக்கு எதுல இச்சை இருக்கோ அந்த ஒரு விஷயத்திலையும் இந்த குன்றி விழுதல்ங்கிறது நடக்கிறது. அவர் பெண் கிட்ட குன்றி விழறாருங்கிறது இல்ல, நாம பொருள் கிட்ட கூட குன்றிதான் விழறோம். நம்ம அந்த பொருள் தான் வசத்தின்னு நினைத்து கொண்டு அந்த பொருளுக்காக சண்டைபிடி பிடிச்சுட்டு இருக்கோம். வரப்பு தகராறுல எத்தனை கேஸ் சிவில் கோர்ட்ல நிக்கிறது. என்ன கிடைக்க போறது அவனுக்கு? ஒரு படத்துல கூட சொல்லுவான், ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த வரப்புக்காக சண்டை போட்டு நீங்க செலவு பண்ற காசும் நீங்க அந்த வயலுக்கான காசும் ஒண்ணு, அதை விட ஜாஸ்தி தான் ஆகும் செலவு. இந்த வக்கீலுக்கு கொடுக்கறது அது இதெல்லாம் உங்களை போக்குவரத்து செலவெல்லாம், பேசாம நீங்க சமாதானமா போங்களேன். ஆனா போக மாட்டாங்க. என்ன காரணம்னா அது பெருசு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது பெருசு, அது எனக்கு கிடைக்கிறது ஒரு பெருமை அப்படின்னு. இது மாதிரி எந்த இடத்துல பண்ணினாலும் இந்த குன்றி விழுதல்ங்கிறத அதுல அப்ளை பண்ணிக்கணும் நம்ம. அப்படி நான் இருக்கேன் அப்படின்னாக்க என்னை விட்டுடாதப்பா நீ, அந்த மாதிரி இருக்கேனேன்னு என்னை விட்டுடாதே, எனக்கு இருக்கிற குறை இருக்குன்ட்டு. மெய் முழுவதும் கம்பித்து, கம்பம் அப்படின்னு சொன்னா கம்புதல் அப்படின்னாலே நடுங்கிறதுன்னு சொல்லியிருக்கோம் முன்னாடியே. கம்பஹரேஸ்வரர் பார்த்தோம் இல்லையா நம்ம ரெஃபரன்ஸ். அதனால கம்புதல் அப்படின்னு சொன்னா நடுங்கிறது. எப்படி நடுங்குறாங்களாம்?
இந்த உலகத்தை பார்த்து நடுங்குறாங்களாம். ஐயையோ, இதுகிட்ட யாருடா போவா? இதுகிட்ட போகவே கூடாது. இந்த உலகமே வேண்டாம் நமக்கு. உலக இச்சைங்கிறதே நமக்கு வேண்டாம். உலகத்துல எப்பேற்பட்ட சுகம் கொடுத்தாலும் அது வேண்டாம் அப்படின்னு அதை பார்த்த உடனேயே ஒரு ஒரு பயத்தோடு நடுங்கிக் கொண்டிருக்கக்கூடிய யாருன்னா அழும் அடியார்கள். இந்த இடம் வேண்டாம், எனக்கு உன்னுடைய திருக்கழல்கள் மாத்திரம் போருமப்பா அப்படின்னு எப்பொழுதும் அந்த திருக்கழல்களையே சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய அடியார்கள் இருக்காங்கல்ல, இங்க மருந்து அதுதான். அந்த அடியார்கள் அந்த அடியார்களுக்கு இடையில அவங்களுக்கு நடுப்புற என்னை கொண்டு விட்டுடும். ஆர்த்துன்னா இந்த இடத்துல சேர்த்து அப்படின்னு அர்த்தம். அவர்கள்ட்ட என்னை கொண்டு போய் விட்டுரு நீ. அப்ப எனக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும்னா, நான் இந்த அல்ப உலக இன்பத்தை இன்பம்னு நினைச்சு பேசினா அங்க எனக்கு ஒருத்தன் போடுவான் மண்டை மேலேயே, இது மாதிரி பேசாதே, சிவபெருமான் எப்படி சொல்லியிருக்காரு தெரியுமா, அகஸ்தியர் எப்படி சொல்லியிருக்காரு தெரியுமா, மாணிக்க வாசகர் எப்படி சொல்லியிருக்காரு தெரியுமான்னு எனக்கு எடுத்து காட்டி எனக்கு என்ன நல்வழிப்படுத்திடுவான் எப்படியாவது. அந்த மாதிரி ஒரு சத்சங்கத்துல என்ன போட்டுடும். நான் இந்த மாதிரி துடிக்கிறேன் இல்லையா, இந்த மீன் மாதிரி துடிக்கிறேன் இல்லையா, எனக்கு ஆக்சிஜன் வேணும். மீன் ஏன் துடிக்கிறது? நீர் இல்ல. நீர் இல்லாததுனால என்ன ஆகுது? ஆக்சிஜன் இல்லை. எனக்கு எது ஆக்சிஜன் அப்படின்னா, இந்த சத்சங்கத்துல கிடைக்கக்கூடிய நல்ல போதனைகள், மற்றவர்களுடைய வாழ்க்கையில கிடைச்ச பாடங்கள்னால அவர்களுடைய அனுபவ பாடங்கள்லாம் எனக்கு ஒரு உதவியா இருக்கும்பா. எனக்கு சொந்த புத்தி இல்ல, அதனால எனக்கு சுய புத்தி இல்லாத எனக்கு அட்லீஸ்ட் கேட்கிற ஒரு வாய்ப்பாவது கொடு, சத்சங்கத்திலேயாவது என்னை சேர்த்து விடு. ஆர்த்து வைத்து ஆட்கொண்ட அருளி. அவரே அவரே எப்படி பண்ணணுங்கிற மெத்தடாலஜியும் சொல்லி கொடுத்துடுறார். நீ ஆட்கொண்டு அருளு அப்படின்னாலே அவர் என்ன பண்ணணுமோ அவர் பண்ணுவார் தானே. இதுதான் நம்ம ஜீவ புத்திங்கிறது. என்னன்னா, நான் என்ன வேணுங்கிறத நான் உனக்கு ஸ்பெசிபிக்கா சொல்றேன், இது மாதிரி எனக்கு பண்ணி கொடு அப்படின்னு. நம்ம அந்த சரண்டர் வரலன்னு அர்த்தம். இன்னும் கூட சரண்டர் வரல. நான் நீ என்ன பண்றியோ முன்னாடி சொன்னது என்ன, நீ என்ன வச்சுக்கோ, வித்துக்கோ, இல்லைன்னா அடவான வச்சுக்கோ. இப்ப என்ன சொல்ற? அதுதான் மைண்ட் என்ன ஆகும்னா, இங்கேயும் அங்கேயும் பெண்டுலம் மாதிரி போயிட்டே இருக்கு. ஒரு நேரம் பார்த்தா நல்ல இப்படி பேசுறாரு சூப்பர் அப்படின்னு, ஒரு நேரம் பார்த்தா அதெல்லாம் இல்ல, எனக்கு நீ இது பண்றியா, நீ இதை பண்றியா அப்படின்னு நமக்கு ஆப்ஷன்ஸ் கொடுக்குற மாதிரி. ஆப்ஷன்ஸ் கொடுக்குற ஆளா பகவான்? ஆனாலும் கொடுக்குற நம்மளதான் ரெப்ரசென்ட் பண்ற. நம்ம தான் அப்படி இருக்கோம். ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி இருக்கும், இன்னொரு நாளைக்கு இன்னொரு மாதிரி இருக்கும். ஒரு நாள் ரொம்ப தெளிவா பேசுவோம், இன்னொரு நாளைக்கு மகா குழப்பவாதி ஆயிடும். அது மாதிரி அவன் இருந்துட்டு இருக்கான். ஒரு அடியார், இந்த ஒரு 50 பாட்டுக்கு 50 அடியாரை நிக்க வைக்கலாம். நம்ம ஒருத்தனோட கேரக்டரையும் வெளியில கொண்டு வர்றார். 50 பேர் எக்ஸாம்பிள் காமிக்கிறார் நமக்கு அப்படின்னு இருக்கு இல்லையா, நம்ம பார்த்தா தெரியறது. நம்ம அப்படி அந்த மாதிரி என்னை ஆட்கொண்டு அருளி என்னை கழுமணியேன்னா ஒரு மாசு மறுவே இல்லாத ஒரு அழகான மணி அப்படின்னு பகவான புகழற. கழுவி எடுத்தா எப்படி மிளிருமோ அந்த மாதிரி ஒரு பளபளன்னு இருக்கக்கூடிய அந்த மாசிலாமணி. பகவானுக்கு பேரே மாசிலாமணீஸ்வரர் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு இல்லையா, அந்த மாசிலாமணியே அப்படின்னு சொல்ற. இன்னும் காட்டு கண்டாய் நின் புலன்கழலை. இது ரொம்ப அழகு. என்னன்னா, என்ன அடியாரோட சேர்த்து விட்டுறதோட விட்டுடாத, நீ உன்னுடைய கழலையும் காட்டு. நான் அங்கே உன்கிட்டையும் நான் சரணாகதி பண்ணணும். நான் ரெண்டும் வேணும் எனக்கு. எனக்கு உன்னுடைய உபதேசங்களும் வேணும், உன்னுடைய அடியார்களுடைய கூட்டும் வேணும். ரெண்டுமே இருக்கணும். சத்சங்கமும் வேணும், நமக்கு உபதேசம். நாம சத்சங்கத்துக்கு போகும்போதே இப்ப 4 பேர் சேர்ந்து படிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சத்சங்கம்னா எப்படி இருக்கும்? ஜென்ரலி ஐடியலா ஒரு சத்சங்கம் எப்படி இருக்கணும்னா, ஒரு 5-6 பேரோ இல்ல 4 பேரோ அட்லீஸ்ட் 1 or 1, 2 ஏதோ ஒண்ணு அப்படி ஒரு டெக்ஸ்ட் எடுத்துக்கணும். அந்த டெக்ஸ்ட் எடுத்துட்டு இன்னைக்கு நானும் படிச்சுன்னு வரேன், நீயும் படிச்சுன்னு வா. நம்ம குரு என்ன சொன்னாரோ அதுபடி நான் நோட்ஸ் எடுத்துன்னு வரேன், நீயும் நோட்ஸ் எடுத்துன்னு வா. நான் என்னோட நோட்ஸ் வச்சு நான் உனக்கு என்னோட புரிதல் சொல்வேன், நீ உன்னோட நோட்ஸ் வச்சு எனக்கு உன்னோட புரிதல் சொல்வேன். எனக்கும் உனக்கும் நடுவுல விட்டு போனது என்னவோ அது 2 பேருக்குமே கிடைக்கும். இப்படிதான் சத்சங்கம் நடக்கும். எல்லாம் நாங்கெல்லாம் சத்சங்கத்துல இப்படித்தான் படிச்சிருக்கோம். அப்ப இந்த படிக்கிற போது நான் போய் மொட்டை தாத்தா குட்டையில விழுந்தான்னு உக்காந்து நீ சொல்லு நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு உக்காந்தானா யார் ஏத்துப்பா சத்சங்கத்துல? ஏன்னா மியூச்சுவல் பெனிஃபிட் வேணும் இல்லையா, நானும் சொல்லணும் அவங்களும் சொல்லணும். அதனாலதான் கேட்கிறார், உன்னுடைய புலன்கழல்கள் எனக்கு வேணும். அப்ப என்ன அர்த்தம்னா, உன்னோட உபதேசமும் எனக்கு வேணும். நானும் ப்ரிப்பேர்டா போய் சத்சங்கத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறச்ச என்னுடைய தாட்ஸ் இன்னும் கொஞ்சம் கூட பெட்டர் ஆகும். அப்படிங்கறதுனால எனக்கு இந்த அனுகிரகத்தை நீ பண்ணு அப்படின்னு ஸ்பெசிபிக்கா கேட்கிறாரு. எப்படி வேணும் அனுகிரகம்? அடுத்தது பார்க்கலாம். புலன்கள் திகைப்பிக்க யானும் திகைத்து இங்கு ஓர் பொய் நெறிக்கே விளங்குகின்றேனே விடுதி கண்டாய். விண்ணும் மண்ணும் எல்லாம் கலங்க
முன்னீர் நஞ்சு அமுது செய்தாய் கருணாகரனே, துலங்குகின்றேன் அடியேன் உடையாய் என் தொழுகுலமே. புலன்கள் திகைப்பிக்க ஏன் எனக்கு இந்த பிரச்சனை வருது அப்படின்னா, திகைக்கிறது அப்படின்னா இந்த பிரமதி அப்படின்னு சொல்லுவான். சான்ஸ்கிரிட்ல வந்து பிரமதி அப்படின்னா பிரமிச்சு போய் நிக்கிறான் பார். ஏதாவது சொன்னா அப்படியே போய் பிரமிச்சு போய் நிக்கிறான் அப்படின்னு நம்ம வீட்டுல எல்லாம் வந்து சரியா ரெஸ்பாண்ட் பண்ணலன்னா உடனே அந்த அந்த வார்த்தை கிடைக்கும் நமக்கு. அப்படி நிக்காத. அதுதான் என்ன அர்த்தம்னா, he is not awareness. he is not aware to the situation. அங்க என்ன கேக்குறா என்ன பேசுறாங்கிறதுல புத்தி இல்ல, எங்கேயோ இருக்கு புத்தி. அது நம்ம நீங்க இதெல்லாம் வார்த்தைகள் பாத்தீங்கன்னா, நம்மளோட பாட்டிகள் நம்மளோட தாத்தாக்கள்லாம் யூஸ் பண்ண வார்த்தைகள் வேதாந்தபரமான வார்த்தைகள், கேஷுவலா வார்த்தைகள் வரும். என்ன பிரமிப்பு அப்படி, எங்க தாத்தாலாம் அப்படிதான் கேட்பேன், என்ன பிரமிப்பு அப்படின்னு. பிரமிக்கிறதுனா என்னன்னு அந்த காலத்துல அந்த சமயத்துல தெரியாது. அப்போ அந்த வயசுல பிரமிக்கிறதுனா என்னன்னே தெரியாது. பிரமிக்கிறது அப்படியே ஏதோ தாத்தா சொல்றான்னு தான் புரியுமே தவிர, இப்பதான் அதுக்கான அர்த்தமே நமக்கு புரியும். சோ இட் வாஸ் அ கேஷுவல் வேர்டு. அப்போ என்னன்னா அதுக்கு என்ன அர்த்தம் நான் இப்ப ஆழமா யோசிக்கிறச்சே நமக்கு புரியுது. புத்தி இங்க இல்லாம எங்கேயோ இருக்கிறதுக்கு பேர் பிரமை. அந்த பிரமைங்கிறது அதுதான் மயக்க நிலை. அதுதான் வந்து அர்ஜுன விஷாத யோகம்ங்கிறானே, அவன் என்ன விஷாதம் அவனுக்கு அப்படின்னா, அவனுக்கு எந்த இடத்துல என்ன பண்ணணுங்கிற புத்தி இல்ல அவன்கிட்ட. அந்த போர்க்களத்துல வந்து என்ன பண்ணணும்னு தெரியல. அங்க உட்காந்துட்டு இவன் வந்து சட்ட நியாயம் எல்லாம் பேசிட்டு உட்காந்துருக்கான், தர்மத்தை பேசுறான், பாபத்தை பத்தி பேசுறான், இல்லாத கதையெல்லாம் பேசிட்டு இருக்கான் ஃபர்ஸ்ட் அத்தியாயம் பூரா. விச் மீன்ஸ் அவன் பிரமிச்சு போயிருக்கான் அந்த இடத்துல அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அது மாதிரி இங்க புலன்கள் திகைப்பிக்கிறதுனா இந்த பிரமை, இந்த அது மயக்கத்தை கொடுக்கிறது, எனக்கு ஒரு திகைப்பை கொடுக்கிறது. அது என்ன பண்றதுன்னா யானும் திகைத்து. நான் என்ன பண்றேன் தெரியுமா? புலன்கள் எனக்கு வந்து ஒரு மயக்கத்தை கொடுக்கறதா, நானும் அதனால அது பின்னாடியே போய் மயங்கி போயிடுறேன் நான். நமக்கே ஒரு ஒரு ஸ்டேஜ்ல தோணும், எப்ப 50 பாட்டும் புலன்களோட பிரச்சனையே சொல்லிட்டு இருப்பியா அப்படின்னு ஒரு நேரத்துல நமக்கு தோணலாம். அது ஒரு ஏன்னா எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு பாட்டுல கூட ஐம்புலன்களை அட்ரஸ் பண்ணாம கிடையவே கிடையாது. இப்ப 50 பாட்டுக்கு ஐம்புலன்கள் வந்து நம்ம 50 பாட்டுலயும் ஐம்புலன்களுடைய பிரச்சனைகள் சொல்ல முடியறதுன்னா, அவருக்கு ஒருவேளை அவருக்கு நேரம் இருந்தா 500 பாட்டு கூட எழுதியிருப்பார் இந்த புலன்களோட பிரச்சனையை சொல்றதுக்கு அப்படின்னு எனக்கு தோன்றது. ஏன்னா அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. நாம நம்மள ஒருத்தரை மட்டும் வச்சு பார்ப்போம். பொதுவா நம்ம இந்த மாதிரி பாடல்கள்லாம் படிக்கிறச்சே நம்மளோட பொது ஜெனரல் இது நேச்சர் ஆஃப் திங்கிங் என்னன்னா, இதெல்லாம் நமக்கு எங்க வருது, நம்ம அதெல்லாம் இல்ல, நமக்கு அதெல்லாம் இப்ப போன பாட்டுல இருந்த கொழும் மணி ஏர் நகையார்லாம் நம்ம எங்க பார்க்க போறோம் அப்படின்னு இருக்கும். ஆனா அது ஒரு குறியீடுங்கிறது நமக்கு படிச்சாதான் புரியும். அது ஜஸ்ட் ஒரு குறியீடு தான். இங்க புலன்கள் திகைப்பிக்கன்னா 5 பேர் சேர்ந்து என்ன வந்து வாழ்க்கை பூரா என்ன பிடிச்சு இழுத்துட்டு போறாங்க. அந்த 5 பேரையும் நான் ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கேன். எவ்வளவு பெரிய டாஸ்க் எனக்கு. எனக்கு மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்யும். எனக்கு அது வேணும், என்னை வந்து ஏமாத்துறது. ஒரு நாள் கூட என்னை வந்து அது உண்மையின் பக்கம் போக விடாம அதுதான் ஜெயிக்கிறது ஒரு ஒரு வாட்டி. அதைத்தான் காட்டுறாருங்க, யானும் திகைத்து. அப்பதானே அது ஜெயிக்கும். நானும் அதனால திகைச்சு போயிடுறேன். இங்கு ஓர் பொய் நெறிக்கே விளங்குகின்றேன். நான் என்ன பண்றேன் தெரியுமா? இந்த விளங்குகின்றேன் அப்படின்னு சொன்னா உண்மை நெறியிலிருந்து விலகி அந்த பொய் நெறியை பின்னாடி நான் போறேன் அப்படின்னு அர்த்தம். நான் என்ன பண்றேன், இந்த தேக இன்பத்திற்காகவும் இந்த சுற்றி இருக்கக்கூடியவர்களுடைய சுகங்களுக்காகவும் அதுதான் பரம சுகம்னு நினைத்து கொண்டு நான் வந்து என்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறேன். என்னை விட்டுடாதேப்பா, இது மாதிரி இருக்கேன்னு சொல்றேனே, நான் ஐடென்டிஃபை பண்ணி சொல்றேன், அதனால என்ன இந்த மாதிரி இருக்கானேன்னு விட்டுடாதே. இது காரணம் புலன்கள் தான். விண்ணும் மண்ணும் எல்லாம் கலங்க. இப்ப தேவர்களும் சரி, வேற யாரும் பூமியில இருக்கக்கூடியவர்களும் சரி, எத்தனை பேர் எல்லாரும் பார்க்க ஐயோ இவ்வளவு பெரிய ஒரு விஷம் வருதே, ஆழகால விஷம் வருதே, அதை யார் எடுத்துக்க போறா, அது எப்படி வந்து கன்சியூம் ஆக போறது, அது எங்க போகும் அப்படின்னு எல்லாரும் கலங்கி நிற்கிற சமயத்துல முன்னீர் நஞ்சுன்னா ஒரு அந்த கடல் இருக்கு இல்லையா, கடலுக்கு வந்து முன்னீர்னு ஒரு பேரு. அதாவது ஊற்று நீர், ஆற்று நீர், அப்புறம் வந்து மழை நீர், இது எல்லாம் சேர்ந்து கடலுக்கு தான் வருது அப்படிங்கிற ஒரு கான்செப்டுவலா அதை சொல்லப்படுறது. முன்னீர்ங்கிறது இங்க கடல் அப்படிங்கறதாக நம்ம உருவகம் கொண்டுக்கணும். முன்னீர் நஞ்சு, அந்த கடல்ல வந்து எழுந்த அந்த வாசுகியினுடைய கடைஞ்சதுக்கு அப்புறம் எழுந்த அந்த நஞ்சானத நீ என்ன பண்ணனா ஒரு உணவாக நீ அதை ஏற்றுக்கொண்டு விட்டாய். அப்படி உணவாக நீ ஏற்றுக்கொண்ட அந்த அந்த விஷயம் மற்றவர்கள் எல்லாம் திகைத்து கொண்டிருந்தார்கள். நீ என்ன பண்ணினா எல்லாருக்கும் கருணை பண்ணணும் அப்படின்னு முன்னாடியே ஒரு பாடல்ல சொன்னார்.
நீ வந்து உன்னை சேர்ந்த அடியார் சேராத அடியார்ங்கிற பிரிவினையே இல்லாம எல்லோருக்கும் உதவுவதற்காக அந்த நஞ்சை உண்டாயின்னு ஒரு இடத்துல சொன்ன. அப்ப நிறைய இடங்கள்ல நஞ்சு உண்ட விஷயத்த சொல்றார். அதுல என்ன நம்ம முக்கியமான தாத்பரியம், ஏன் அதை அடிக்கடி சொல்றாரு அப்படின்னா, அல்டிமேட் கருணை என்ன. இப்ப நான் உங்களுக்காக ஏதாவது பண்ணணும் அப்படின்னா சும்மா வாயால உங்களுக்காக என் உயிரை கூட கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தா இருங்க இருங்க வேற யாரையாவது வர சொல்றேன் அப்படின்னு நான் சொல்றது இல்ல. நான் சொல்லியிருக்கேனே, நான் உயிரை கூட கொடுப்பேன்னு சொல்லியிருக்கேன்ல, அதனால நான் தான் வந்து முதல்ல நின்னு உயிர் போனாலும் பரவாயில்லன்னு உங்களை நான் காப்பாத்தணும். அது என்னுடைய வாக்கனோட கடமை இல்லையா? அது மாதிரி அந்த ஒருத்தருக்காக ஒண்ணு கொடுக்கறது அப்படின்னா அல்டிமேட்டா கொடுக்கக்கூடியது உயிரைத்தானே. அத பகவான் வந்து கொஞ்சம் கூட யோசிக்காம இந்த என்டையர் காஸ்மாஸும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அந்த நஞ்சை உட்கொண்டாருங்கிறதுனால இந்த கருணையோட எல்லையை சொல்றதுக்காக எல்லா இடங்கள்லயும் இதை நிறைய யூஸ் பண்றாரு அப்படின்னு அருளாளர்கள் எல்லாம் வியாக்கியானங்கள்ல சொல்றாங்க. அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய கருணாகரனே, துலங்குகின்றேன் அடியேன் உடையாய் என் தொழு குலமே. துலங்குகின்றேன் அப்படின்னு சொன்னா நான் அப்படியே நிலை கலங்கி போயிருக்கேன். எதனாலன்னா இந்த புலன்களை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாம நான் வந்து இத எனக்கு வந்து துவண்டு போயிருக்கேன் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல நான் ரொம்ப துவண்டு போயிருக்கேன். அதனால நீ எனக்கு இஷ்ட தெய்வமாக என்னுடைய தொழு குலமாக நீதான் இருக்கிறாய். நீ எனக்கு பேர்பட்ட கருணை கொண்டவனாக இருக்கிறாய். நீ என்னை புலன்களின் பிடியிலிருந்து விடுவித்து அந்த திகைப்பிலிருந்து என்னை வெளிக்கொண்டு வரக்கூடாதா? எனக்கு நீ ஹெல்ப் பண்ணலாமே அப்படின்னு கேக்குற. குலம் களைந்தாய் என்னை குற்றம் கொற்றம் சிலையாம் விலங்கல் எந்தாய் விற்றெழுதி கண்டாய் பொன்னின் விண்ணு கொன்றை அலங்கல் தாமரை மேனி அப்பா உப்பில்லாதவனே மலங்கள் ஐந்தால் சுழல்வதன் தயிரில் பொறுமத்து உறவே. இங்கேயும் உதாரணம் வந்து இங்க தயிர் கடையிற அந்த ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கிறார். அதுக்கு முன்னாடி என்ன, ஈஸ்வரனுடைய அனுகிரகம் எப்படி இருக்கிறது, அப்படி எப்படி இருக்கக்கூடும், எல்லோருக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயத்த முதல்ல சொல்லிடுற. குலம் களைந்தாய் அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல குலம் அப்படின்னு சொன்னா நான் ஜீவன்னு நினைக்கிறேன் இல்லையா, அதுதான் குலம். இந்த ஜீவ போதம் அப்படிங்கிற ஜீவத்துவம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம சான்ஸ்கிரிட்ல. ஜீவ போதம்னாலும் இட் இஸ் ஆல்சோ சான்ஸ்கிரிட் வேர்டு. பட் இருந்தாலும் இந்த இதுல சிவ ஆகமங்கள்ல எல்லாம் ஜீவ போதம்னு வேர்டே தான் யூஸ் பண்றாங்க. அதனால ஜீவ போதம் அப்படின்னா ஜீவன் என்ற அறிவு. நான் ஜீவன், நான் உண்மையில் யார் அப்படின்னு கேட்டா, நான் உண்மையில் தேகம் அல்ல, ஜீவன் அல்ல, நான் பிரம்மன், அதுதான் உண்மை. ஆனா நான் என்ன நினைச்சுட்டு இருக்கேன்னா, இந்த ஜீவன்னு நான் நினைச்சு கொண்டிருக்கேன். நான் இறைவனை வந்து அடையும் பொழுது, இறைவனே எனக்கு குருவாக வரும் பொழுது, அந்த குரு எனக்கு என்ன சொல்லி கொடுக்கிறாருன்னா, நீ ஜீவனும் இல்லப்பா, நீ தேகமும் இல்லப்பா, நீ பிரம்மன், நீ தூய உணர்வு அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார். அப்போ அந்த குலம் களையறது. அந்த குலம் அப்படிங்கிற அந்த நான் குலம்ங்கிறது இந்த இடத்துல நான் ஜீவன்கிற எண்ணம், அது வந்து எனக்கு களைந்து போகிறது. அதை களையச் செய்வது யாருன்னா நீதான் குருவா வந்து அதை செய்து கொடுக்கிறாய். என்னை குற்றம் களைந்தாய், என்னை குற்றம் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல எதனால நான் என்ன ஜீவன்னு நினைச்சுட்டு இருக்கேன்னா, இந்த உபாதியினால. குற்றம் இஸ் ஈக்குவல் டு உபாதி. உபாதியினால நான் என்ன ஜீவன்னு நினைச்சுட்டு இருக்கேன். நான் வந்து உபாதியை பத்தி நம்ம தத்துவபோதம் வகுப்புல உங்களுக்கு தெளிவா சொல்லியிருக்கேன். நான் ஏற்கனவே உபாதி ஒரு உதாரணம் கொடுத்து சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, ஒரு ஸ்பட்டிக லிங்கம் இருக்கு, அதுக்கு பின்னாடி ஒரு செம்பருத்த பூ வைக்கிறோம். ஸ்பட்டிகத்துக்கு நிறம் கிடையாது, செம்பருத்த பூக்கு ஒரு நிறம் இருக்கு. இந்த நம்ம தூரக்கேந்து பாக்கறச்சே ஸ்பட்டிகம் அந்த செம்பருத்து நிறமா இருக்கிறதாக நம்ம கண்ணுக்கு தோற்றம் அளிக்கிறது. அந்த உண்மையான பொருளின் உண்மையான தோற்றத்தை எது ஒன்று மறைக்கிறதோ அதுக்கு பேர் உபாதி. செம்பருத்தி பூ இஸ் ஈக்குவல் டு உபாதி. அப்ப இந்த ஜீவன்கிற எண்ணமானது நான் உண்மையிலேயே என்னவா இருக்கேன்னா தூய உணர்வாக இருக்கிறேன். அந்த தூய உணர்வு அப்படிங்கிற உண்மை தோற்றத்தை மறைக்கிறது எதுவோ அது இந்த ஜீவபோதம், அதுதான் உபாதி. அதுதான் குற்றம். அதுதான் குற்றம்னா இந்த இடத்துல என்னன்னா தப்பு அப்படிங்கிற அந்த தப்புன்னா நம்ம எப்படி சொல்லுவோம், தப்பா புரிஞ்சுட்டு இருக்கப்பா நீ அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் அந்த குற்றம். நம்ம தவறாக நாம என்ன உண்மையான நிலைமையோ அது இல்லாம வேற ஏதோ ஒன்னத்தை புரிஞ்சிட்டு இருக்கோமே, அதுதான் அந்த குற்றம். அந்த குற்றத்தையும் நீ களையற.
நீ இந்த உபாதியையும் நீ நீக்குகிறாய். இது எதனால நீக்கிறன்னா இந்த ஞானத்தினால. ஞானத்தை கொடுப்பதனால, நான் யார் என்ற உண்மையை எனக்கு சொல்லிக் கொடுக்கறதுனால நீ எனக்கு அதை செய்கிறாய். நீ எப்படி இருக்க? கொற்றம் சிலையாம். கொற்றம்னா மலையினர். மலை எது? மேருமலை. மேருமலையை சிலைனா இந்த இடத்துல வில்லுனர். அந்த வில்லு மாதிரி நீ வச்சுட்டு இருக்க. வேறு எதுக்காக? திரிபுர சம்ஹாரத்துக்காக நீ வந்து அந்த இத மேருமலையை நீ வில்லாக வைத்துக் கொண்டிருக்கிறாய். விலங்கல் எந்தாய். விலங்கல் சாரி, இந்த இடத்துல கொற்றம் அப்படின்னு கொற்றச் சிலைன்னு படிக்கணும்னு போட்டிருக்கு. கொற்றச் சிலை அப்படின்னா கொற்றம்னா வெற்றின்னு அர்த்தம். மேருங்கிறது வந்து விலங்கல் அப்படிங்கிற வேர்ட்ல குறிக்கிறது. விலங்கல் இஸ் ஈக்குவல் டு மேருமலை. கொற்றம் அப்படிங்கிறது வெற்றி, சிலைங்கிறது வில்லு. அந்த வெற்றியை தரக்கூடிய வில்லான மேருமலையை நீ கொண்டிருக்கிறாய். எந்தாய், அதை நீ வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய தாய் போன்றவனே, தலைவனே, விட்டெடுதி கண்டாய், நீ என்ன விட்டுடாத. இங்க பார்க்கணும், இது ஏன் இந்த உதாரணத்துக்கும் இவர் முன்னாடி சொன்னதுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்கு? இவர் வந்து இறைவனை வர்ணிக்கிறார். அவர் ஒரு சிலை, ஒரு வில்லை வைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த வில்லு வந்து மேருமலை அப்படிங்கிற வர்ணனை இருக்கு. இதுக்கும் என்னோட ஜீவபோதத்தை, அந்த குற்றத்தை களைந்தவன் நீ அப்படின்னு சொல்றதுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு கேட்டா, இந்த வில்ல வச்சுக்கொண்டு அவர் என்ன பண்ணார் அப்படின்னா திரிபுர சம்ஹாரம் பண்றார். இந்த திரிபுர சம்ஹாரம்ங்கிறது எதை குறிக்கிறது அப்படின்னா, இந்த 3 பட்டணங்கள் அப்படின்னு சொல்றது, அந்த தாமிரப்பட்டணம், தங்கப்பட்டணம், இரும்பு பட்டணம், அதெல்லாம் சொல்றது எது அப்படின்னா, ரஜத பட்டணம், இரும்பு பட்டணம், தங்கப்பட்டணம், இதெல்லாம் எதை சொல்றது அப்படின்னு சொன்னா சத்வ ரஜஸ் தமோ குணங்களினுடைய குறியீடு. அவர் இந்த வில்லை வைத்துக்கொண்டு என்ன பண்ண போறார் அப்படின்னா அதை அழிக்கிறார். அந்த சத்வரஜஸ் தமோ குணங்களினுடைய வேகங்களை அழிக்கக்கூடிய அந்த செயல் எதனால நடக்கிறதுன்னா ஞானத்தினால நடக்குது. அறிவை கொடுப்பதன் மூலமாக ரஜஸ் தமோ விருத்திகள் எல்லாம் குறைந்து சத்வ விருத்தியும் அவசிய தேவைக்கு உள்ளதுக்கு மாத்திரம்தான் இருக்கு. அதுதான் ஞானத்தினுடைய லட்சணம். அந்த ஞான லட்சணத்தை நீ எனக்கு கொடுக்கிறதன் மூலமாக என்னுடைய ஜீவபோதத்தை களைகிறாய் அப்படின்னு பாருங்க. வெறும் 3 வரிதான். என்டையர் வேதாந்தா இஸ் இன்சைட் தீஸ் 3 லைன்ஸ். அது வந்து என்ன சொல்றது, நமக்கு வந்து ஒரு தடவை இவர் இதை படிக்கும் போதும் அவர் இன்னும் ஒரு 4 இன்ச்சு மேல ஏறிண்டே போறாரு. நம்ம அப்படியே பார்த்துட்டே இருக்க வேண்டியது. அவ்வளோ ஒரு என்ன சொல்ற வார்த்தைகளே இல்லை. அவருக்கு இருக்கிற அந்த ஞான தெளிவு இருக்கிறது மாத்திரம் பத்தாது, அதை எடுத்து எழுதுறதுக்கு ஒரு தெரிவு இருக்குல்ல. இந்த லாங்குவேஜ் டாமினன்ஸ் இருக்கே, அப்பா ஆச்சரியமான ஆச்சரியம். அந்த கலங்கர மூட்லயே தான் எழுதியிருக்காரு. கலங்கிற மூட்லயே தான் எழுதியிருக்காரு. அதுலயே நல்லா வருது அவருக்கு. அதுதான் அந்த ஆச்சரியம். பொன்னின் மின்னு கொன்றை அலங்கல் தாமரை மேனி. எப்படி என்னெல்லாம் வந்து வர்ணனை, அவரை எப்படி பாக்குறாரு, பொண்ணு மாதிரி மின்றதான். அந்த கொன்றை மலர் வந்து பொண்ணு மாதிரி மின்ற, மேருவே வந்து பொன் மாதிரி ஜொலிக்கும். அதோட கூட சேர்த்து இந்த கொன்றை மலர் மாலை. அதுக்கப்புறம் என்ன, அலங்கல் தாமரை அப்படின்னு. அலங்கல்னாலே மாலைன்னு தான் அர்த்தம். இப்போ இந்த கொன்றை மலர் இருக்கு, கொன்றை மலர்ல ஒரு மாலை போட்டு இருக்க. அப்புறம் அவங்கன்னா அழகியன்னு அர்த்தம். அழகான தாமரை மேனி, செக்க சிவந்த மேனியா அவருக்கு. அந்த செவந்த மேனிய பல வகையா தீ நிறம் சொல்றார் ஒரு இடத்துல, இன்னொரு இடத்துல செய்ய மேனியன்னு ஒரு இடத்துல சொல்லுவார். அந்த மாதிரி மேனி வந்து இங்க தாமரை மலர் மாதிரி அந்த அழகான ஒரு சிவப்பு நிறத்துல இருக்க. அப்பா, என்னுடைய தந்தையாக, என்னுடைய தோற்றத்தின் காரணமாக இருக்கக்கூடியவனே, ஒப்பு இல்லாதவனே, உனக்கு இன்னொருவர் ஒப்பு நத்வத் சமோஸ்திய வியதிக குதோன்யக அப்படின்னு அப்பிரதிம பிரபாவகன்னு இவருக்கு அர்ஜுனன் கிருஷ்ணர். அதே மாதிரி இங்க உனக்கு ஈடுங்கிறதே கிடையாது, ஒப்பு இல்லாதவனே. மலங்கள் 5ஆல் சுழல்வன். நான் என்ன ஆறேன் தெரியுமா? மலங்கள். இந்த மலங்கள்னா என்ன? அழுக்குகள். என்ன அழுக்கு? எனக்கு இந்த 5 புலன் இருக்கே, 5ம் அழுக்குதான். அது எல்லாமே என் அழுக்கை நோக்கித்தான் ஈட்டு கொண்டு போகிறது. அதனால அதுவே அழுக்கு. அழுக்காறு என ஒரு பாவி அப்படின்னாரு இவர் திருவள்ளுவர். அழுக்காறு அப்படிங்கிறது ஒரு குணம், அதுக்கு எப்படி வந்து பாவின்ற ஒரு இதை போட முடியும் அப்படின்னு ஒரு இலக்கண சர்ச்சையெல்லாம் வந்தது. அதுக்கு என்ன சொல்றாருன்னா பரிமேலழகர், அழுக்காறு பாவம் செய்ய வைக்கிறதுனால அதையே பாவின்னு சொல்லியாச்சு. அந்த மாதிரி இங்க
புலன்கள் எல்லாம் மலத்துக்கு நோக்கி போகிறதுனால அந்த புலன்களே மலமாகி விட்டது, அதுவே அழுக்கா போச்சு அப்படிங்கிற மலங்கள் ஐந்தால் சுழல்வன். நான் அதனால சுழன்று திகைக்கிறேன்னார் போன வாட்டி, இப்ப சுழல்கிறேங்கிற. அதுக்கு ஒரு உதாரணம் என்ன தெரியுமா? இந்த தயிர் இருக்கே, அதுல மத்த போட்ட உடனே தயிர் கிடுகிடுகிடுன்னு சுழலுறது இல்லையா? நம்ம இது கடையிற போது அது மாதிரி அது தயிர் அது இல்ல இல்ல நான் சுழல மாட்டேன், நீ மத்த போட்டாலும் அப்படியே நிப்பேன் அப்படின்னு அதுக்கு நிக்க முடியுமோ? இந்த இந்த உதாரணத்துடைய நுண்மையை பார்க்கணும். என்னத்துக்காக அதை சொல்றேன்னு அப்பதான் புரியும். தயிர் இப்ப கல்லுல மத்த போடுறோம், கல்லு சுழலுமோ? சுழலாது. தயிர்ல மத்த போடுறோம், தயிர் சுழலுது. எதனால? சுவாவமாவே தயிருக்கு அந்த இளகும் தன்மை இருக்கிறதுனால ஒரு மத்த உள்ள வச்ச உடனே கடைய முடியாது. அது மாதிரி என்னுடைய சுவாவமாவே என்னுடைய புலன்கள் எல்லாம் எதையாவது பார்த்த உடனே இழகி அது பின்னாடி ஓடிடுறதுனால எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் கிடைச்சாலே அதுக்குள்ள சுழன்று கொண்டிருக்கிறது என் புத்தி. என் புத்தி என்ன பண்றதுன்னா, எதனா ஒண்ணு பார்த்துட்டேன்னா, நான் வாங்கலையோ, நான் விண்டோ ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தா கூட அது என்ன நினைச்சுட்டே இருக்கேன். நான் அந்த அந்த சாரி நல்லா இருந்ததே, அந்த இது நல்லா இருந்ததே, எவ்வளவு சுடிதார் இருந்தாலும் அந்த கலர் நல்லா இருந்தது, அது இந்த வரைக்கும் இன்னும் வாங்கினதே இல்லை, இது வரைக்கும் போட்டதே இல்லை. இது எதனால வருது? இது இது என்னன்னா, என்னுடைய சுபாவமாக என்னுடைய நேச்சர், பை நேச்சர் என்ன ஆகுதுன்னா, இந்த புலன்கள் ஒரு பொருளை பார்த்த உடனே அந்த பொருளையே சுழலுறது. அதுக்குதான் இந்த உதாரணத்தை எடுத்துட்டு இருக்கார். எப்படி தன்னிச்சை இல்லாமல் நீ மத்த வச்ச உடனே தயிர் கடையறதுக்கு தன்னை இடம் கொடுக்கறதோ, அது மாதிரி என் புலன்களால நான் அலைப்புண்டு கிடக்கிறேன், நான் அப்படி ஆயிடுறேன் நானு. அதனாலதான் சுழல்றேன். நீ என்ன பண்றேன்னா, எனக்கு இந்த புலன்களை ஜெயித்து என்னுடைய உண்மை ஸ்வரூபத்தில் நான் நிற்பதற்கு எனக்கு நீ அனுகிரகம் செய்ய வேண்டும் அப்படிங்கறத கேக்குற. அடுத்தது, மத்துரு தன் தயிரின் புலன் தீக்க துவக்கலக்கி துவக்கலங்கி வித்து உருவேனை விடுதி கண்டாய், வெண்தலை மிலை சிக்கொத்து உருபோதும் இலைந்து குடர் நெடுமாலை சுற்றி தத்து உரு நீருடன் நாரச் செம்சாந்து அணிச்சச்சயனே. மத்து உரு தன் தயிரின் புலன், அதாவது ஏற்கனவே தயிர் கடையிற எக்ஸாம்பிள் அப்படியே கண்டினியூ ஆகும். மத்து உரு தயிர், அந்த மத்த போட்ட உடனே தயிர் எப்படி கடையறதோ, கடைந்து வருதோ, தயிரின் புலன் தீ கதுவ கலங்கி. இந்த இடத்துல தீ கதுவ அப்படின்னு சொன்னா, இந்த புலன்கள் என்ன பண்றது? நான் போன இதுல எதனாலங்கிறத உங்களுக்கு சொன்னேன். அதை இவரே இங்க விளக்குறார். நம்ம இந்த இந்த எக்ஸாம்பிளோட நுண்மையை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொன்னத பாடலாவே விட. என்ன கருணை பாருங்க, எவ்வளவு கருணை! நீங்களா அவனை புரிஞ்சுக்க கூடாது, நமக்கு ஒரு கருணை, அவ்வளவு கருணை இருக்கு அவருக்கு. அதனால இங்க எப்படி அவர் அதை உருவகப்படுத்துறார் அப்படி, அது அழகு. என்னன்னா, இந்த புலன்கள் என்ன ஆகுதுன்னா, இந்த நெருப்பு பட்டினா எப்படி அது எரியுது, அது மாதிரி விஷயங்களோட போகும் பொழுது இந்த புலன்கள் எல்லாம் பத்திண்டு எரியுதுப்பா. இந்த தயிர் எப்படி மத்துல பட்ட உடனே கடையிறதோ, அது மாதிரி நெருப்பு தீக்கதுவனா நெருப்பு பற்ற உடனே அது என்ன ஆகுது? மிளைச்சி அப்படின்னு சொன்னா அது இந்த இடத்துல மிளைச்சி கீழே வருது, நான் எங்கேயோ மாத்தி பார்த்துட்டேன், சாரி. புலன் தீ கதுவ கலங்கின்னு இருக்கு. கலங்கினா அந்த புலன்கள் எல்லாம் தீப்பட்ட உடனே நம்ம ஐயோ அம்மான்னு அலறுவோமே, அந்த மாதிரி இந்த புலன்கள் எல்லாம் இதை கொண்டா அதை கொண்டா அதை கொண்டான்னு அது அலறது. வித்து உருவேனை விடுதி கண்டா. இப்படி என் புலன்கள் அலறினா நான் என்ன ஆவேன்? நான் போவேன் அதுக்கு பின்னாடி, நான் காரியம் பண்ணுவேன், அதுக்குனால ஒரு புண்ணிய பாப்பம் வரும், அப்புறம் அந்த புண்ணிய பாப்பத்தினால நான் மறுபடியும் பிறந்துருவேன். சோ நான் என்ன பண்றேன்னா, இந்த மாதிரி ஒரு செயல் செய்யறதுனால உலகியல் விஷயங்களில் ஈடுபட்டு இன்பம் நுகர்ச்சிக்கு ஆசைப்படுறதுனால நான் அடுத்த பிறவிக்கான வித்து இடுகிறேன். நம்ம முன்னாடியே பார்த்தோம், இந்த சஞ்சித கர்மாங்கிறது எப்படி வருது? பூர்வார்ஜிதம் கர்ம இல்லையா? சஞ்சிதம் கர்ம, பூர்வார்ஜிதம் கர்ம, இதெல்லாம் நான் பண்ண கர்மத்தினாலதான் நான் வரேன். நான் இந்த கர்மம் எதனால ஏற்படுறதுன்னா, தயிர் மத்து பட்ட உடனே சுழல்றது மாதிரி புலன்கள் தீப்பட்ட உடனே, அந்த விஷய தீயானது பட்ட உடனே எனக்கு புலன்கள் எல்லாம் என்னை கலங்க வைக்கிறது. அதனால நான் காரியம் பண்றேன், அதனால நான் அடுத்த பிறவிக்கான வித்தை அங்கே சேர்க்கிறேன்.
உருவேனை வித்து உருவேனை விடுதி கண்டா, என்னை விட்டுடாதே. வெண்தலை மிளைச்சி, இங்க இடத்துல சுவாமிய வர்ணிச்சிருக்கிற விஷயம் வந்து முழுக்க சம்ஹார ரூபமான ஈஸ்வரனை விவரிச்சிருக்கார். சம்ஹார ரூபத்துல தான் அவர் வந்து என்ன பண்றாருன்னா, இந்த மண்டையோட்டு மாலை அந்த மாதிரி இதெல்லாம் போட்டுக்கிறார். மண்டையோட்டு மாலை, இப்ப வெண் தலைனா மண்டையோடுன்னு அர்த்தம். மண்டையோட்டு மிளைச்சின்னா மாலை அணிந்து, அந்த மாலையை அணிந்து கொத்தூறு போது மிளைச்சி, கொத்தூறு போதுன்னா கொத்து கொத்தாக பூர்த்து இருக்கக்கூடிய அந்த அந்த மலர்கள் இருக்குல்ல, அதையெல்லாமும் ஒரு மாலையா போட்டுக்கொண்டு குடர் நெடு மாலை சுற்றி. குடர் நெடு மாலை அப்படின்னா நல்ல குடல் எப்படி வந்து மாலையா போட்டுண்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு மாலையை போட்டு கொண்டிருக்கிறாராம். குடர் நெடு மாலையை சுற்றி இதெல்லாம் போட்டுக்கொண்டாத பாக்குறதுக்கு கொஞ்சம் அழகும் இருக்கு, பயங்கரமும் இருக்கு. ஏன்னா சம்ஹாரத்துக்காக வராரு இல்லையா. சத்துரு நீருடன் ஆற, சத்து உரு அப்படின்னா பறந்து, நம்ம உடம்புல ஒரு இடத்துல மட்டும் போடுற திருநீர் அல்ல. சத்துருன்னா எல்லா இடங்களிலும் வெந்நீர் பூசிய அந்த இப்ப நம்ம இந்த சுடுகாட்டு தாண்டவம்னு சொல்றோம் இல்லையா. சுடுகாட்டு தாண்டவம் ஆடும் பொழுது அவர் அந்த 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 ஒரு சம்ஹார தாண்டவ ரூபத்துல அவர் எப்படி இருக்காருங்கிறத வர்ணிக்கிறார். அத அந்த மாதிரி தத்துரு நீருடன்னா திருநீர், அந்த மாதிரி பூசிய திருநீரு ஆற செம் சாந்து அணி சச்சயனே. செம் சாந்துன்னா செம்மையான சந்தனத்தை அணிந்து கொண்டு, அதாவது அந்த நெருப்பு கலர்ல சந்தனம் வந்து அணிஞ்சு கொண்டிருக்கிறாய். சச்சயனே அப்படின்னு சொன்னா சத் ஸ்வரூபியாக இருக்கக்கூடியவனே, மெய்ப்பொருளாக இருக்கக்கூடியவனே. இது வந்து இதுல அழகியல்ங்கிறது எதுவுமே கிடையாது. இது என்ன அப்படின்னு சொன்னா, மெய்ப்பொருள் வடிவாக இருக்கக்கூடிய சம்ஹார டயத்துல நீ எப்படி இருக்க அப்படின்னா சத்ஸ்வரூபமாக இருக்கிறாய், மெய்ப்பொருள் வடிவில் இருக்கிறாய். எல்லோரும் எந்த மாதிரியான உயிராக இருந்தாலும் அது உன்னுடைய திருக்கழலில் வந்து சேர்ந்து விடுகிறது. அதன் பிறகு அதனுடைய பாப புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி அது மறுபடியும் பிறக்க வேண்டும். நீயே அதற்கான வேலையும் செய்வ. ஆனா நான் என்ன பண்றேன்னா, அந்த நேரத்துல நான் உன்னுடைய திருக்கழலுக்கு வரும்போது பாப புண்ணிய ரகிதனாக வராமல் மறுபடியும் ஒரு பிறவிக்கு வித்தை கொண்டு வருகிறேனே. அதனால நீ என்னை விட்டுடாத, அப்படி வந்துடக்கூடாது நான் உன்கிட்ட அப்படின்னு நீ என்ன காப்பாத்து. இதுதான் இந்த மாதிரியான வர்ணனைக்கும் அவர் சொன்ன வித்துருவேனைக்கும் நம்ம போட வேண்டிய ஒரு கனெக்ஷன். அதுதான் மேற்கொண்டு நம்ம அடுத்த சத்சங்கத்துல தேர்ஸ்டே அன்னைக்கு நம்ம வந்து படிக்கலாம். மூர்த்தி எல்லாம் வாழு எங்கள் மோனகுரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரனே. சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.